வணக்கம் நண்பர்களே, ராஜு சிவன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நம் சேனலில் பார்க்க போகும் தலைப்பு என்னவென்றால் சித்தர்களை பற்றி, அதாவது 18 சித்தர்களை பற்றியும் அவர்கள் எப்படி தோன்றினார்கள், எங்கே தோன்றினார்கள், சித்தர்கள் என்பவர்கள் யார், அவர்கள் எப்படி தோன்றினர், அவர்களை வழிபட வேண்டிய ராசிகளும் எந்த சித்தரை வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை நாம் விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். தமிழ் மரபின்படி 18 தலையாய சித்தர்கள் நம் நாட்டில் வாழ்ந்துள்ளனர். சித்தர் என்பதற்கு சித்தி பெற்றவர்கள் என்று பெயர். சித் என்றால் அறிவு என்று பொருள். சித்தி பெற்றவர்கள் என்றால் அறிவை பெற்றவர்கள் என்று பொருளாகும். சிவனை முழு மனதாக நினைத்து அவரையே தியானித்து தரிசனம் செய்து ஆத்ம சக்தியை எழுப்பி அதிசயங்கள் பல புரிபவர்கள் தான் சித்தர்கள். இவர்களை பற்றிய ஒரு தொகுப்பினைத்தான் இங்கு பார்க்க போகிறோம். செல்வந்தர்கள் பலர் கோவில்களுக்கு செல்வதை விட சித்தர்களின் ஜீவ சமாதிகளுக்கு சென்று அவர்களை தொழுது வருவதை வழக்கமாக வைத்திருப்பார்கள். இவ்வாறு அவர்களை தொழுது வர வானுயர புகழும், மனம் நிறைய மகிழ்ச்சியும், நல்ல ஆரோக்கியமும், அளவில்லா செல்வமும் அவர்களுக்கு கிடைக்கின்றது. சித்தர்கள் 8 வகை யோகங்கள் மூலம் அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் போன்ற பெரும் சித்திகளை பெற்றவர்கள். இந்த 8 வகை யோகங்கள் இதோ. 8 வகை யோகங்கள் என்னவென்றால் இயமம், கொல்லாமை, வாய்மை, கல்லாமை, பிறர் பொருள் விரும்பாமை மற்றும் புலன் அடக்கம். நியமம் நல்லவனவற்றை செய்து ஒழுக்க நெறி நிற்றல். ஆசனம் உடலை பல்வேறு நிலையில் நிறுத்தி பயிற்சி செய்பவர். பிராணாயாமம் சுவாசத்தை கட்டுப்படுத்துதல். பிராணவாயுவை உட்செல்லுதல் மற்றும் வெளியிடுதல். பிரத்யாகாரம் ஐம்புலன்கள் வாயிலாக வெளியே செல்லும் மனதை உள்ளே நிறுத்தி பழகுதல். தாரணை பிரத்யாகாரம் வாயிலாக உள்ளிழுத்த மனதை நிலைநிறுத்துதல். தியானம் மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரே சிந்தனையில் ஆழ்தல். சமாதி என்பது மனதை கடவுளிடம் நிலைக்க செய்வது. அணுவை போன்ற தேகமும், மலையை போன்ற பலமும், காற்றை போன்ற மென்மையும், எவ்வித பலமான இயற்கை சீற்றங்களினாலும் பாதிப்பு உள்ளாகாமல் இருப்பதும், எல்லா பொருட்களையும் தன் வசப்படுத்துவதும், மனதில் நினைப்பதை செய்வதும், தனது உடலில் இருந்து மற்றொரு உடலுக்குள் நுழைவதும், தேவர்களுக்கே கட்டளையிடுவதும், அனைத்தையும் தன் வசப்படுத்தும் போன்றவை சித்தர்களின் பெருஞ்சித்திகளாகும். சித்தர்கள் பொது வாழ்வில் ஈடுபடாமல் அவர்கள் தங்களுக்கென்று ஒரு தனி வழியினை நிறுவிக்கொண்டு நாடு, நகரம், மொழி, இனம் அனைத்தையும் கடந்து இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்தவர்கள். மருத்துவம், யோகம், ஜோதிடம், மந்திரம், ரசவாதம் இவை அனைத்தையும் தந்தருளிய பெருமை சித்தர்களையே சாரும். இப்பொழுது ஒரு பெரிய வளர்ச்சி மாற்றத்தை கொடுத்திருக்கும் விஞ்ஞானமும் சித்தர்கள் செய்து கொண்டிருந்த வாத வித்தையே ஆகும். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே எந்த ஒரு அறிவியல் உபகரணமும் இல்லாமல் உலோகம், உப்பு, பாஷாணம், வேர், பட்டை, விலங்குகளின் உடலில் உற்பத்தியாகும் சிறுநீர் போன்றவற்றை ஆராய்ச்சி செய்து கண்டறிந்தவர்கள் சித்தர்கள். இவ்வாறு பல சிறப்பம்சங்கள் பொருந்திய சித்தர்கள் அனைவரும் நம் நாட்டில் தான் வாழ்ந்துள்ளனர். ஆம், நாம் இந்திய நாட்டில் வாழ்ந்துள்ளனர். அதனால் நாம் மிகவும் பெருமை பெற வேண்டிய விஷயம் இது. இப்போது வளர்ந்து கொண்டிருக்கும் அறிவியலுக்கும் அவர்களே முன்னோடிகளாக இருந்துள்ளனர். இன்று வரை பல ஆராய்ச்சியாளர்களும் வியக்கும் வித்தைகளை சித்தர்கள் புரிந்துள்ளனர். இவ்வாறு அதிசயங்கள் பல புரிந்து ஜீவ சமாதி அடைந்தவர்களே சித்தர்கள். இவர்கள் உங்களது கோரிக்கைகளை இறைவனிடம் கொண்டு சேர்க்கும் தூதுவர்களாக இருக்கின்றனர். ஆதலால் இவர்கள் சமாதிகளுக்கு சென்று தொழுது வர உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் இவர்கள் மூலம் கடவுளிடம் சென்றடையும். இறைவனும் அவரின் அடியார்களின் விருப்பங்களை உடனே நிறைவேற்றுவார். சித்தர்கள் என்பவர்களின் தங்களின் கடினமான யோக சாதனை மற்றும் தவம் மூலம்
அறிவையும் ஆன்மீக சக்தியையும் முழுமையாக பெற்ற ஆன்மீக பெரியவர்கள் ஆவர். இவர்களை வணங்குவதால் மன அமைதி, உடல் ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீக ஞானம் ஆகியவை கிடைக்கும். சித்தர்கள் யார்? ஆன்மீக உயர்நிலை அடைந்து இயற்கையை மீறிய அதிசய சித்திகளை பெற்றவர்கள். தங்கள் உடலை விட்டு நீங்காமல் ஜீவசமாதி நிலையில் இன்றும் அருள் புரிவதாக நம்பப்படுபவர்கள். தமிழ் மருத்துவமான சித்த மருத்துவம், யோகம் மற்றும் மெய்யியலை மக்களுக்கு வழங்கியவர்கள். சித்தர்களை நாம் வணங்குவதால் கிடைக்கும் நன்மைகள் என்னவென்றால், மனமழுத்தம் நீங்கும். ஆம், சித்தர்களில் ஜீவசமாதிக்கு சென்று வர கவலைகள் மறைந்து நம் மனதில் ஆழ்ந்த அமைதி பிறக்கும். நோய் தீரும். ஆம், ஜீவசமாதியை நாம் தரிசித்தால் உடல்நல குறைபாடுகள் நீங்கி ஆயுள் மற்றும் ஆரோக்கியம் பெருகும், ஞானம் பெருகும், வாழ்க்கை பற்றிய தெளிவும் ஆன்மீக வழிகாட்டுதலும் கிடைக்கும், தீவினைகள் அகலும், துன்பங்கள் விலகி இறைவனின் அருள் இரட்டிப்பாக கிடைக்கும். நமது தமிழர் பாரம்பரியத்தில் சித்தர்கள் இறைவனுக்கு நிகரான ஞானிகளாக போற்றப்படுகிறார்கள். நோய்களை குணப்படுத்துதல், யோகம், ஞானம், மூலிகை மருத்துவம், ஆன்மீகம் என மனித குலத்திற்கு எண்ணற்ற அருட்கொடைகளை வழங்கியவர்கள். இன்று இந்த வீடியோவில் 18 சித்தர்களின் பெயர்கள், எந்த ராசியினர் எந்த சித்தரை வழிபடலாம், அவர்களுக்குரிய எளிய மந்திரம், சித்தர்களை வழிபாட்டால் கிடைக்கும் பலன்கள், ஜீவசமாதி அமைந்துள்ள இடங்கள் எல்லாவற்றையும் இப்பொழுது ஒவ்வொன்றாக விரிவாக நாம் பார்க்கலாம். முதலில் அகத்திய சித்தர். அகத்தியர் என்று அழைக்கப்படுவார். வழிபட வேண்டிய ராசிகள் மேஷம், சிம்மம், தனுசு. அகத்தியரின் மந்திரம் என்னவென்றால், ஓம் அகத்தியாய நமக. இந்த மந்திரத்தை நாம் உச்சரிப்பதால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்னவென்றால், கல்வி, திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குடும்பம் ஒற்றுமை பெறும். அவர் ஜீவசமாதி அடைந்த இடம் பொதிகை மலை, திருநெல்வேலி மாவட்டம். இரண்டாவதாக போகர் சித்தர். போகர் என்று அழைக்கப்படுவார். இவரை வணங்க வேண்டிய ராசிகள் ரிஷபம், துலாம். இவருடைய மந்திரம் ஓம் போகர் சித்தாய நமக. இந்த மந்திரத்தை உச்சரிப்பதால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்னவென்றால், தொழில் வளர்ச்சி, பண வரவு, நவ பாஷான அருள், எதிரிகள் விலகுவர். இவருடைய ஜீவசமாதி எங்கு இருக்கிறது என்றால், பழனி முருகன் கோவில். மூன்றாவது சித்தர் திருமூலர். இவரை வணங்க வேண்டிய ராசிகள் யார் என்றால், மிதுனம், கன்னி. இவருக்கு உரிய மந்திரம் ஓம் திருமூல தேவாய நமக. இந்த மந்திரத்தை உச்சரிப்பதால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்னவென்றால், ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும், மன அமைதி அடையும், யோக சக்தி கிடைக்கும். இவருடைய ஜீவசமாதி எங்கு இருக்கிறது என்றால், சிதம்பரம். அடுத்த சித்தரின் பெயர் கருவூரார் சித்தர். இவரை வணங்க வேண்டிய ராசிகள் மகரம். இவருக்கு உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் கருவூராரே நமக. இந்த மந்திரத்தை உச்சரிப்பதால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்னவென்றால், நம்ம வீடு கட்டும் யோகம் கிடைக்கும், வாஸ்து தோஷம் நிவர்த்தியாகும், தொழில் வளர்ச்சி பெறும். இவர் ஜீவசமாதி அடைந்த இடம் கரூர். ஐந்தாவது குங்கனர். இவரை வணங்கக்கூடிய ராசிகள் கும்பம். இவருடைய மந்திரம் என்னவென்றால், ஓம் குங்கன சித்தாய நமக. இந்த மந்திரத்தை உச்சரிப்பதால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்னவென்றால், வியாபார லாபம், புத்தி கூர்மை, செல்வம் ஆகியவை கிடைக்கும். இவர் ஜீவசமாதி அடைந்த இடம் திருப்பதி அருகிலுள்ள பாரம்பரிய தலம் என நம்பப்படுகிறது. ஆறாவது கோரக்கர். ராசி என்னவென்றால் விருச்சிக ராசிகள். இவரை வணங்க வேண்டும். சொல்லக்கூடிய மந்திரம் என்னவென்றால், ஓம் கோரக்க நாதாய நமக. இந்த மந்திரத்தை உச்சரிப்பதால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்னவென்றால், தீய சக்திகள் விலகும், பயம் நீங்கும், மனம் உறுதியாகும். இவர் ஜீவசமாதி அடைந்த இடம் வடக்கு பொய்கை நல்லூர், நாகப்பட்டினம். ஏழாவதாக சட்டைமுனி சித்தர். ராசி என்னவென்றால் கடகராசியினர். இவரை வழிபட வேண்டும். இவருக்குரிய மந்திரம் என்னவென்றால், ஓம் சட்டை முனியே நமக. இது ஸ்க்ரீனில் தெரிகிறது, நன்றாக பாருங்கள். இந்த மந்திரத்தை உச்சரிப்பதால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்னவென்றால், குடும்ப நிம்மதி, ஆரோக்கியம், கடன் பிரச்சனை குறையும்.
இவர் ஜீவ சமாதி அடைந்த இடம் சீர்காழி பகுதி என்று பாரம்பரியமாக கூறப்படுகிறது. 8வது சுந்தரானந்தர் சித்தர். இவரை வணங்க வேண்டிய ராசி யார் என்றால் மீன ராசிக்காரர்கள். இவருக்காக கூற வேண்டிய மந்திரம் ஓம் சுந்தரானந்த சித்தாய நமக. இப்படி உச்சரிக்க வேண்டும். இந்த மந்திரத்தை உச்சரிப்பதால் கிடைக்கும் பலன்கள் என்னவென்றால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமண யோகம், மன மகிழ்ச்சி ஆகியவை கிடைக்கும். இவர் ஜீவ சமாதி அடைந்த இடம் மதுரை. 9வது ராமதேவர் சித்தர். இவரை வணங்க வேண்டிய ராசி துலாம். இவருடைய மந்திரம் ஓம் ராமதேவாய நமக. இந்த மந்திரத்தை உச்சரிப்பதால் கிடைக்கும் பலன்கள் என்னவென்றால் வெளிநாட்டு யோகம் கிடைக்கும், தொழில் வெற்றியடையும், ஆரோக்கியம் இருக்கும். இவர் ஜீவ சமாதி அடைந்த இடம் அழகர்மலை. ஆகவே வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை இருப்பவர்கள் இந்த ராமதேவர் சித்தரை நீங்கள் கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். இவர் மந்திரத்தை சொல்ல சொல்ல உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் கிடைக்கும். 10வது குதம்பை சித்தர். இவருக்கு ராசி என்னவென்றால் கன்னி ராசி. அவர்கள் இவரை கும்பிட வேண்டும். இவருக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் குதம்பை சித்தாயே நமக. இந்த மந்திரத்தை உச்சரிப்பதால் கிடைக்கும் பலன்கள் என்னவென்றால் பெண்களுக்கு நன்மை, குடும்ப ஒற்றுமை. இவர் ஜீவ சமாதி அடைந்த இடம் மயிலாடுதுறை பகுதி என்று நம்பப்படுகிறது. 11வதாக இடைக்காடர் சித்தர். இந்த சித்தரை வணங்க வேண்டிய ராசி ரிஷபம். மந்திரம் ஓம் இடைக்காடரே நமக. இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் பலன்கள் என்னவென்றால் கால்நடை வளம், விவசாய முன்னேற்றம், செல்வம் பெருகும். இவர் ஜீவ சமாதி அடைந்த இடம் திருவண்ணாமலை. 12வது கமலமுனி சித்தர். ராசி என்னவென்றால் கடக ராசி. இந்த கடகராசியினர் இவரை வழிபட வேண்டும். இவருக்குரிய மந்திரம் என்னவென்றால் ஓம் கமலமுனியே நமக. இந்த மந்திரத்தை உச்சரிப்பதால் கிடைக்கும் பலன்கள் என்னவென்றால் உடல் ஆரோக்கியம், நோய் நீக்கம். இவர் ஜீவ சமாதி அடைந்த இடம் திருவாரூர். 13வது மச்சமுனி சித்தர். இவரை வணங்க வேண்டிய ராசி மீன ராசி. இவருக்குரிய மந்திரம் என்னவென்றால் ஓம் மச்சமுனியே நமக. இந்த மந்திரத்தை உச்சரிப்பதால் கிடைக்கும் பலன்கள் என்னவென்றால் யோக சாதனை, மன அமைதி கிட்டும். இவர் ஜீவ சமாதி அடைந்த இடம் திருப்பரங்குன்றம். 14வது பாம்பாட்டி சித்தர். இவரை வணங்க வேண்டிய ராசி விருச்சிகம். இவருக்கு உரிய மந்திரம் ஓம் பாம்பாட்டி சித்தாய நமக. இந்த மந்திரத்தை உச்சரிப்பதால் கிடைக்கும் பலன்கள் என்னவென்றால் நாகதோஷ நிவர்த்தி ஆகும், பயம் நீங்கும். யாராவது ஜாதகத்தில் நாகதோஷம் இருந்தால் கட்டாயமாக இந்த பாம்பாட்டி சித்தரை நீங்கள் வணங்குங்கள். இந்த மந்திரத்தை நீங்கள் பரிபூர்ணமாக அமர்ந்து பாம்பாட்டி சித்தரை நினைத்து நீங்கள் இந்த மந்திரத்தை ஓதி வந்தால் உங்களுடைய நாகதோஷம் நிவர்த்தியாகும். இவர் ஜீவசமாதி அடைந்த இடம் மருதமலை, கோயம்புத்தூர். 15வது பதஞ்சலி சித்தர். இவரை வணங்க வேண்டிய ராசி மிதுனம். மந்திரம் என்னவென்றால் ஓம் பதஞ்சலியே நமக. இந்த மந்திரத்தை உச்சரிப்பதால் கிடைக்கும் பலன்கள் என்னவென்றால் யோக ஞானம் கிடைக்கும், கல்வி ஞானம் கிடைக்கும், நினைவாற்றல் அதிகரிக்கும். இவர் ஜீவசமாதி அடைந்த இடம் ராமேஸ்வரம் மற்றும் சிதம்பரம் ஆகிய 2 தலங்களுடனும் பாரம்பரிய தொடர்பு கூறப்படுகிறது. 16வது நந்திதேவர் சித்தர். இவரை வணங்க வேண்டிய ராசி சிம்மம். மந்திரம் ஓம் நந்தி தேவாய நமக. இந்த மந்திரத்தை உச்சரிப்பதால் கிடைக்கும் பலன்கள் சிவ அருள் கிடைக்கும், தைரியம் உண்டாகும், பதவி உயர்வு ஏற்படும். இவர் ஜீவசமாதி அடைந்த இடம் காசி என்று ஒரு மரபு கூறுகிறது. 17வது தன்வந்திரி சித்தர். ராசி இவரை வணங்க வேண்டிய ராசி கன்னி. இவருக்குரிய மந்திரம் ஓம் ஸ்ரீ தன்வந்திரியே நமக. இந்த மந்திரத்தை உச்சரிப்பதால் கிடைக்கும் பலன்கள் நீண்ட ஆயுள் கிடைக்கும், நோய் நீக்கம், ஆரோக்கியம் இருக்கும். இவர் ஜீவசமாதி அடைந்த இடம் வைத்தீஸ்வரன் கோயில் பகுதி என சில மரபுகள் கூறுகின்றன. 18வது கடைசியாக வால்மீகி சித்தர். இவரை வணங்க வேண்டிய ராசி தனுசு. மந்திரம் என்னவென்றால் ஓம் வால்மீகியே நமக. இந்த மந்திரத்தை உச்சரிப்பதால் கிடைக்கும்
பலன்கள் என்னவென்றால் பாவ நிவர்த்தி, நல்ல புத்தி, குடும்ப ஒற்றுமை. இவர் ஜீவசமாதி அடைந்த இடம் எட்டுக்குடி மற்றும் தென்னிந்தியாவின் பல இடங்களுடன் தொடர்புடைய பாரம்பரிய குறிப்புகள் உள்ளன. நண்பர்களே, சித்தர்களின் அருள் என்பது ராசியை மட்டும் சார்ந்ததல்ல. உண்மையான பக்தி, நல்ல ஒழுக்கம், தியானம், சிவநாம ஜபம் ஆகியவற்றோடு சித்தர்களை வழிபட்டால் அனைவருக்கும் அவர்களின் அருள் கிடைக்கும் என்று சித்தர் மரபு வலியுறுத்துகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்க. அருள்மிகு 18 சித்தர்களின் திருவுருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஓம் சிவாய நமக. நன்றி, வணக்கம்.